கர்த்தர் நல்லவர். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்ப்போம். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நல்ல வார்த்தை, கொஞ்சம் நல்ல விசுவாசிங்க. நல்ல வழிகளிலே நின்று. ஹல்லேலூயா. முதல்ல வழிகளிலே நின்று உங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்காம கொஞ்ச நேரம் நீங்கள் போகிற பாதையை நின்று கவனின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமென். ஓடிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்ச நேரம் உங்கள் வாழ்க்கையை நின்று கவனின்னு சொல்கிறாரு. ஏன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது. ஆமென். ஆமாம் தானே? வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் நின்று பார்க்கும்போது என் பிரச்சனை என் கண்ணுக்கு தெரியுதா, இல்லை ஆண்டவர் என் கண்ணுக்கு தெரிகிறாரான்னு கொஞ்சம் நின்று கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போது உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் தெரிய மாட்டார். ஆமென். உங்கள் பிரச்சனை நீங்கள் நின்று பார்க்கும்போது ஆண்டவர் தெரிய மாட்டார். அப்போது நீங்கள் ஆண்டவர் பார்க்கும்போது உங்கள் பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆமென். அப்போது நீங்கள் பார்க்குற விதம் 2 விதமாக இருக்குது. ஒன்று மாம்சத்துக்குரிய பார்வை, இன்னொன்று ஆவிக்குரிய பார்வை. நீங்கள் மாம்சத்தில் பார்க்கும்பொழுது என்ன ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, என் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை. இது எந்த பார்வை? மாம்சத்தில் பார்க்குற பார்வை. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய பார்வையில் பார்த்தீங்கன்னா சகலமும் இருக்குது. கை தட்டி ஹல்லேலூயா. சகலமும் இருக்குது. ஆவிக்குரிய பார்வையில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கு? சகலமும் இருக்குது. ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட ஆண்டவர் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு. நம்ம பார்வையும் நம்ம சிந்தனையும் அவரோடு கூட இணைச்சி பார்க்கும்போது எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் எப்படி இருக்குதுன்னா மறைவாக இருக்குது. ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? மறைவாக இருக்கு. அப்போ மறைவானது கர்த்தருக்குரியதுன்னு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மறைவானது கர்த்தருக்குரியதுன்னா அப்போ மறைஞ்சிருக்கிறது எல்லாம் அவர் வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆமென். எல்லாமே வச்சிருக்கிறாரு. நமக்கானது நம்மளை தேடி கண்டிப்பாக அது வரும். இந்த வார்த்தையினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ அமர்ந்திரு, தேவன் உனக்காய் செயல்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ அமர்ந்திரு, கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், உனக்காக செயல்படுவார். நீ ஒன்றுமே பண்ணாமல் சைலண்ட்டாக இருப்போம். யார் என்ன பேசினாலும், யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் எதை குறிச்சும் கவலைப்படாது. கர்த்தர் உனக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்னும் சொல்லப்போனால், ஏன் இன்னும் வாழ்க்கையில் மாற்றம் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா, ஏன்னா அவரை நம்ம அதிகமாக நேசிக்கிறத விட அதிகமாக அவரை முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். ஜெபத்தில் முறுமுறுக்கிறோம், நடக்கும்போது முறுமுறுக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா முறுமுறுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய கண்கள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. எது செஞ்சாலும் இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்க. மோசே அப்படி தான் வழி நடத்தும் போது, என்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? நான் அங்கே இருக்கும்போதே நல்லா தானே இருந்தேன், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேனே, நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேனே. ஆனால் ஏன் இப்படி ஆண்டவர் பாதையில் என்னை கூட்டிகிட்டு வந்து இப்படி நோவடிக்கிற? அப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என்னப்பா, நான் இவ்வளோ வழிகளே உன்னை கடந்து உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், இவ்வளோ பாதையில் உன்னை நடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், என்னை நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு ஆண்டவர் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறார். அப்போ நம்முடைய விசுவாசம் முறுமுழுக்கும் பொழுது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் ஆண்டவர் விட்டு பின்வாங்குது. அப்போ ஏன் வாழ்க்கையில் மாற்றம் வரல அப்படின்னா காரணம் நம்ம முறுமுறுக்கிறோம். அவரை விசுவாசிக்கும் போது இந்த முறுமுறுப்பு எல்லாமே ஓடிடும். ஆமென். ஏன்னா நம்ம பார்க்குற விதம் வேற, அவர் பார்க்குற விதம் வேற. ஹல்லேலூயா. 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 நீ பார்க்குற விதம் எல்லாமே முடிஞ்சு போனதாக இருக்கும், தொடக்கமே இல்லாத மாதிரி இருக்கும், அழிஞ்சு போனதாக இருக்கும். அப்போ அவரோட பார்வையில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே அங்கே இருக்குது. அதுக்கேற்ற டைம் இருக்குது. அந்த டைமில் அது நிச்சயமாக நம்மக்கிட்ட வந்து சேரும். அது எப்படி சேரும்னா தரமாய் வந்து சேருமா. ஆமென். தரம். அந்த தரத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு காட்ட விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. நீ அமர்ந்திரு, நான் யார் என்பதை உனக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா.
நீ அமர்ந்திருங்கள், நான் உனக்கானதை தரமானதாய் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆமென். இவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் இன்னும் ஒண்ணுமே நடக்கல, ஏன் எனக்கு வீடு இல்லை, ஏன் எனக்கு ஒரு வண்டி இல்லை, எதுவுமே நினைக்காதீங்க. ஆமென். ஏன்னா எல்லாமே அவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். அதுக்கு ஏத்த டைம் வரும்போது கர்த்தர் உங்களுக்கானதாய் தரமானதாய் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீ உன் ஆரம்பத்தை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஏன் ஆரம்பத்தை பார்க்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், எல்லாமே நடந்துடும் ஒரு விசுவாசம் அப்போ இருந்துச்சு. 5 மணி நேரம் ஜெபம், 5 மணி நேரம் முழங்கால நிற்கிற ஜெபம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அது காலம் போக போக எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாமே ஆண்டவர் விட்டு தூரம் போகிற காரியம், ஆண்டவர் விட்டு பின்வாங்குற காரியம், எல்லாமே ஆண்டவர் விட்டு தூரம் போகிற காரியமாகவே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சும்மா இரு. நீ என்ன பண்ண? சும்மா இரு. நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். ஆமென். ஆமென். நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். நீ விசுவாசமா இரு, நீ காத்திரு, கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் முடித்து விட்டார். முக்கியமான காரியம் அதுதான், அவர் முடிச்சிட்டாரு. அவர் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப ஆரம்பிச்ச உலகம் தான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஆரம்பிச்ச அந்த மனுஷனுடைய வாழ்க்கை தான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஜெபம் பண்ணி அவர் கேட்டு, இல்லை அவர் கேட்குறாரு நான் ஜெபம் பண்ணுறேன், ரெண்டுமே நடக்குதா வாழ்க்கையில்? நான் ஜெபம் பண்ணுறேன், அவர் கேட்குறாரு, அவர் பார்க்குறாரு, நான் ஜெபம் பண்ணுறேன், இப்படியே வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கும்போது அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தொடங்கினேன், நான் தான் முடிப்பேன். ஆமென். ஆமென். தொடங்கினவர் முடிக்கவும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆமா, அவர்தான் ஆல்பா, அவர்தான் ஒமேகா. முந்தினவரும் அவர்தான், பிந்தினவரும் அவர்தான், தொடங்குறதும் அவர்தான், முடிக்கிறதும் அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. நீ அவரோடு அமர்ந்திருக்கும் போதுதான் அவர் சகல காரியத்தையும் அவர் காண்பிக்க விரும்புகிறார். ஆமென். ஆமென். அவரோட நெருங்க நெருங்க, அவரோடு பழக 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 தான் அவருடைய பார்வை நாம பார்க்குறோம். புரியுதுங்களா? அவருடைய பார்வையில நம்ம பார்க்கும்போது எல்லாமே அங்க இருக்குது. எனக்கானது எல்லாமே அங்க இருக்குது. வேலையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர் முன்பதாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கான காலம் இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஒரு சில தாமதங்கள் எல்லாம் ஏன் தாமதமாகுது அப்படின்னா, சில தாமதங்கள் நல்லது என்று ஆண்டவர் விரும்புகிறார். உடனே எல்லாமே கிடைச்சிச்சுன்னா நமக்கு அந்த பிளெஸிங்ஸ் வந்து ஈஸியா போயிடும். சீக்கிரமா எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா அந்த பிளெஸிங்ஸ்னாவும் போயிடும். அப்ப நம்ம காத்திருந்து ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஏதோ ஒரு புதிய காரியத்தை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஏன் தாமதம் நல்லதுன்னா, சில தாமதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில தாமதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த தாமதம் ஏன் இன்னும் தாமதம்னா அது நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நடக்கும், நிச்சயம் ஒரு நாள் அது நடக்கும். நடத்தியே கர்த்தர் முடிப்பார். ஆமென். 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 மோர் டிலே மோர் க்ளோரின்னு பார்க்குறோம். அப்ப ஏன்னா அதிகமான தாமதம் அதிகமான மகிமையை கொண்டு வருமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகமான தாமதம் அதிகமான மகிமையை கொண்டு வரும். ஏன்னா இந்த அண்ணாள் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல மணிக்கணக்கா காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மணிக்கணக்கா, நாள் கணக்கா, என்ன ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை, ஒரு கரு கூட உண்டாகலையே ஆண்டவரே, எவ்வளவு நாள் ஆண்டவரே காத்திருக்கிறது. ஆனா இந்த பக்கத்துல பெனி நாள் பாருங்க, லைனா ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா இந்த அண்ணாளுக்கு பாருங்க காத்திருக்க வைக்கிறாரு. ஏன்னா அந்த காத்திருப்பின் அவசியம் என்னன்னா அவ புரிஞ்சுக்குவான். ஒரே ஒரு மகனை தான் ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. விலையேற பெற்ற அந்த மகன் யாரு? சாமுவேல். விசேஷமான ஒரு பையன். அப்ப ஏன் ஆண்டவர் தாமதமா கொடுத்தாருன்னா, அந்த தாமதத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. 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 தாமதத்துக்கு பின்னாடி பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. தாமதம் ஆயிடுச்சுன்னா கவலைப்படக்கூடாது. தாமதம் ஆயிடுச்சுன்னா ஏன் ஆண்டவர் முறுமுறுக்க கூடாது. அப்ப சில தாமதங்கள் நல்லது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவர் பாதத்துல அவரோடு கூட அமர்ந்திருந்து பார்க்கும்போது சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென்.